எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 2 டேஸாக நல்லா அப் சைடில் வந்த நம்ம நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாட் மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. மைனஸ் வந்து ஒரு 27 பாயிண்ட் 24,194 முடிவடைஞ்சிருக்கு. 24,200 உடைச்சி தான் க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், தெரியும். இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன். 24,140 வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். 24,080 வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தோம். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 350 ஒன்று கொடுத்துருந்தோம். 460 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அப்புறம் 24,280 கீழே வந்து செல்லிங் தான் பட் கொடுத்துருந்தோம். 80க்கு மேலே வந்து பையிங் வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனது இல்லாமல் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் தான். ஏன்னா நம்ம கொடுத்த லெவலுக்கு மேலே தான் பையிங் லெவலுக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 340 தான் ஓப்பன் ஆகி அங்கேருந்து செல்லிங் தான். ஒன்ஸ் அந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. 24,280 பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப அந்த லெவல்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக மேலே போகலை. லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 24, 140, 60, அப்புறம் 100 ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,125 வந்து லோ வந்திருக்கு, லோ வச்சுருக்காங்க. அதே மாதிரி க்ளோசிங் வந்து 24,194 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான இன்ட்ராடே சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, நிஃப்டினுடைய ஸ்பாட்டை வச்சு தான் நம்ம ஃப்யூச்சரில் வந்து என்ட்ரி எக்ஸிட்லாம் கொடுக்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு, நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு. இப்போ இந்த சேனல் பேட்டர்ன் நம்ம போட்டுக்கிறோம் பாருங்கள். இந்த சேனல் பேட்டர்ன் மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாளாக நம்ம மார்க்கெட் வந்து இருக்குது. இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான சப்போர்ட் இன்ட்ராடேக்கு வந்து 24,120 வந்து ஒரு சப்போர்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று. அடுத்தது வந்து 24,000 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டவுன் சைடுக்கான லெவல்ஸ். அதே மாதிரி மேலே அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,280. இது ஒன்ஸ் அந்த லெவல்ஸை உடைச்சது. திரும்ப இந்த லெவல்ஸே வந்து நிஃப்டி ஸ்பாட்டால் வர முடியல. அப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,350. இது வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு லெவல்ஸ். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நாளைக்கு பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் பார்க்கலாம். சேம் அதே தான், நேற்று என்ன கொடுத்தோமோ அதே தான். அதாவது 24,280 கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா கோ டு ஷார்ட் தான். 24,280க்கு மேலே நல்லா சஸ்டெயினாக இருந்தால் மட்டுமே ஒன்லி கோ டு லாங். நல்லா புல்லிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,350. 24,350 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல மார்க்கெட் வந்து புல்லிஸ் ஆகும். இன்னும் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகும். 480, 500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மேலே போகிறதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் 280 உடைச்சிருச்சு அப்படின்னாவே திரும்பவும் நம்ம வந்து செல்லிங் தான். 24, 24,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பையிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இன்ட்ராடே பையிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் 350க்கு மேலே போனால் மட்டும்தான், 24,250க்கு மேலே சஸ்டெயினாக இருந்தால் கோ டு லாங். இந்த லெவல்ஸுக்கு கீழே இருந்தால் மட்டும் செல்லிங். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான லெவல்ஸ் நிஃப்டி இன்ட்ராடேவுக்கு. இந்த லெவல்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.